ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, சம்மர் டைம் ரெண்டரிங் சீசன் 1 எபிசோட் 7. ஷின்பை, நீ ஜூலை 22ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அனுபவிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு டைம் டிராவலரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு ஹிசுரு சொல்லும்போது இவனுக்கு அழுகையா வருது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ ஷேடோஸை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக அதில் அப்படித்தான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஹிசுரு சொல்லும்போது அப்படியே இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹசாக்கோ இருக்கிறால ஷியோரி வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட வீட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹிசுருவுமே பார்த்தீங்கன்னா அவள் ஜடா எடுத்து கட்டுறா பாருங்க. ஒரு போனி டெயில் போட்டு அடுத்த செகண்டே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க. ஸோ நீ சொல்கிறதுல பார்த்தா கரெக்டாக நீ டைம் படி எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தப்பாக நடக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்ல, எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் நீங்க எழுதின இந்த ஸ்வாம்ப் இருக்கிற புக் இருக்குதுல்ல, இந்த கதையில இருக்கிற மாரியே தான் இந்த வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஷேடோஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஷின்பே சொல்லும்போது, நீ சொல்றத நான் நம்புறேன். ஏன்னா எனக்குமே ஒரு தடவ அப்படி நடந்திருக்குது. என் குடும்பத்தையுமே அது ஒரு தடவ கொன்றுருக்குது. அதனால தான் ஒரு ஷேடோ உன்ன கொன்னுட்டா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவ அது உன்ன காப்பி எடுத்துரும். ஆனா நீ அந்த ஷேடோவையும் கொன்னுட்டேன்னா, நீ அந்த ஷேடோ சிக்னஸ்க்கு இம்யூன் ஆயிருவ. அதுக்கப்புறம் உன்ன அது கிரியேட் பண்ணவே முடியாது. ஆனா அது உன் குடும்பத்த டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ஆச்சரியம். அச்சச்சோ! இப்ப நான் மியோவ பாதுகாத்தாகணுமே அப்படின்னு கேட்கும்போதே, கவலைப்படாத. ஏன்னா எப்படியாவது நம்ப அத மியோவ டூப்ளிகேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ப போய் அத கொன்றுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இப்ப ஷியோரிய கொல்ல போனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க செத்துருவீங்க அப்படிங்கிறீங்க. எப்படி சொல்ற? அப்படின்னு நம்ம நெசு கேட்கும்போது, ஏன்னா 24ஆம் தேதி ஃபெஸ்டிவல் அவ இருந்தா அப்படின்னா நீங்க இப்ப போறதுல ஃபெயிலியர் ஆயிருவீங்க அப்படின்னு ஷின்பே சொல்றானா. சரி, அப்படின்னா இப்ப என்னடா பண்றது அப்படின்னு கேட்கும்போது, நானும் உங்களோட வரேன். இந்த தடவ என்ன நடக்குது அப்படின்னு நானும் நேரடியா பார்த்தா, அடுத்த தடவ நான் லூப் ஆகும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசையா இருக்குது அப்படின்னு ஷின்பே சொல்றான். சரி, ஓகே வா. அண்ட் அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் ஹிசுரு, நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்க ஆசைப்படுறேன். நீங்க இந்த பவருக்கு இம்யூனிட்டி ஆகலைல்ல, அப்புறம் எதுக்காக நீங்களும் இங்க வர ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீ கேட்ட அப்படிங்கிறதுனால தான் நானும் ஹெல்ப் பண்ண வரேன். ஏன்னா என் குடும்பத்த இழந்த மாரி நீயும் உன் குடும்பத்த இழந்துறக்கூடாது பாரு அப்படின்னு ஹிசுரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கரெக்ட்டா பிளான் படி பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹிசுரு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. நெசு, நாங்க கேட்குறேனேன்னு தப்பா நினச்சுக்காதீங்க. ஹிசுருவுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, மல்டிபிள் டிஸார்டரா? அந்த மாரிலாம் அவளுக்கு எதுவும் கிடையாது. இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்க. நீ சொன்ன ஒரு வார்த்தைய நம்பி அவ இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறா. அது மட்டும் அது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்ன நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு நெசு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே சமயத்தில இந்த பிளான் படி இவ ஏதோ கிஃப்ட் தரேன் அப்படின்னு அசகோட வீட்டுக்குள்ளேயே வரா. அந்த இடத்துல ஷியோரி அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்களா. உங்களுக்கு கிஃப்ட் தரதுக்கு இந்த பெட்டி நான் தொறக்கட்டா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா அதில என்ன இருக்குது அப்படின்னு இவங்களும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொறந்த அடுத்த செகண்டே சுத்தியில எடுத்து ஒரே போடு அசாகோட தல துண்டா போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஷேடோவ அட்டாக் பண்ணதுக்கப்புறம், மீதி இருக்கிற 2 ஷேடோவும் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண வரும். அந்த மாரி ஒரு தருணத்தில கண்டிப்பா நான் அத அட்டாக் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ, இப்போ அங்க ஒரு ஷேடோவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குது. அங்க ஒரு ஷேடோ அட்டாக் ஆனத நெனச்சு இவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஸோ, இவனுமே அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கிறான். இங்க பாரு, ஏன்னா இது நடந்து 14 வருஷம் ஆகுது. ஏன்னா ரியோனசுக்கு, அப்புறம் மினகட்டா அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒருத்தர்ல 2 பேரும் வெவ்வேறவங்க. அவங்களோட மெமரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் ஆகுது. பட் இருந்தாலுமே அவங்க இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நெசு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படின்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யாரையோ இழந்திருக்கிறாங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இவ்வளோ விஷயத்துல போராடிக்கிட்டு இருக்கிற நம்மளோட ஹிசுரு ரொம்பவே கடுமையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அங்க இருக்கிற அந்த ஷேடோவ கொல்றதுக்கு சுத்தியில எடுத்து ஒரே போடு தலையில. எல்லாமே செத்து போச்சு. ஸோ, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்காத. ஹிசுரு மினகட்டாவ விட ஹிசுரு ரியோனஸ்கே ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். அவன யாராலயுமே எதுவுமே தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு நெசு சொல்றாப்புல. ஸோ, இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஷின்பையுமே அங்க வெளிய வந்தா புடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறானா, "என்ன பண்ண? எங்க அம்மா அப்பாவ எதுக்கு கொன்ன?" அப்படின்னு ஷியோரியோட ஷேடோ கேட்டுக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே நல்லது அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளோட நகுமோ அந்த இடத்துல சைலண்டா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி அவளுமே அவளோட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனை இழந்திருக்கிறா. அதனால தான் அவளுக்கு இந்த மாரி ஒரு நிலைமை அப்படின்னு நெசு சொல்றாப்புல. இன்னொரு பக்கம் ஷியோரி அழுதுகிட்டு இருக்குது. ஏதோ அப்பாவி குழந்தை மாரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹிசுரோக்கு இது ஷேடோன்னு தெரியாத மாரி பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா அடுத்த செகண்டே அவ அந்த ஷேடோவ போட்டு சொல்றா பாருங்க. அந்த ஷேடோ ஜஸ்ட் மிஸ்ல அதோட சதைய பிச்சு எடுத்துட்டு, அது இங்கேருந்து ஜஸ்ட் மிஸ்ல போகுது பாருங்க. ஸோ இவளுக்கு ரொம்பவே ஆச்சரியம். இது எப்படி தப்பிச்சிருக்கும்? இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கத்துல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐலேண்ட்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாரி மர்மமாவே இருக்குது. அந்த மர்மத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ திரும்ப இங்க வந்திருக்காளாட்டுருக்குது அப்படின்னு நெசு சொல்றாப்புல. "நீ இங்க இருந்தா ரொம்பவே பெரிய பிரச்சனை. எங்கள நீ வாழ விட மாட்ட. நீ சாகு" அப்படின்னு
ஷியோரி மேலே ஏறி கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சுட்டா பாருங்க. உனக்கிட்ட கண்டிப்பா அந்த துரோகி தான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அவள நாங்களும் கூடிய சீக்கிரம் கொல்லத்தான் போறோம் அப்படின்னு ஷியோரி கத்திக்கிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பக்கத்துல சாப்ஸ்டிக் இருக்கிறத பார்த்துட்டு கரெக்ட்டா அவளோட வயித்து அலையிலேயே குத்துறா பாருங்க. அந்த ஷியோரியோட ஷேடோ இவளோட வயித்து அலையில தான் இருந்திருக்குது. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னைய நீ காயப்படுத்துனதுக்கு அப்புறம் என்ன நீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவ. எவ்வளவு மோசமானவடி நீ அப்படின்னு ஷியோரி கத்திட்டு அப்படியே 3வது ஃப்ளோருக்கு போயிருச்சு பாருங்க. அந்த சுத்தியிலயுமே எடுத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அக்கா. உங்களோட பாடிய நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரியோனிஸ்கி பேசிக்கிட்டு இருக்கிறான். இதுல ரியோனிஸ்கி வேற யாருமே கிடையாது. அது ஹிசுரு தான். உங்களுக்கு போக போக தான் எபிசோடு புரியும். ஸோ அந்த ஷியோரி அப்படிங்கிற அந்த ஷேடோ வந்து 3வது ஃப்ளோருக்கு தப்பிச்சு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. பிளான் பிய சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மெசேஜ் நெசோ அடைஞ்சதுக்கப்புறம் பிளான் பிக்காக பக்கத்துல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கையில நெயில் ஷூட்டர் கன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நெயில் ஷூட் பண்ணும். அந்த ஒரு கன்னு தான் அது. இவளும் பிளான் படி அந்த ரூம்குள்ள போய்கிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சது இங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீ என்னதான் பேசினாலுமே சரி, நீ கண்டிப்பா நீ எப்படியும் காப்பி எடுக்கத்தான் போற. நீ என்ன காப்பி எடுத்துட்டீன்னா, அப்படி நீ ஷேடோவா இருக்கும்போது காப்பி எடுத்தீன்னா, உனக்கு 1 செகண்டாவது மிச்சமாகும். நீ அசைய முடியாது. அந்த 1 செகண்ட்ல உன்ன நான் கொல்லப் போறேன். அத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க அப்படின்னு ஷியோரி கிட்ட மிரட்டும்போது, இல்ல இது எதுவுமே சரியில்ல. இது இப்படியே போச்சுன்னா, கண்டிப்பா இது எங்களுக்கு ரொம்பவே மோசமான நிலைமையாயிரும் அப்படின்னு ஷியோரி அங்கருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு நான் இங்கிருந்து கிளம்புறேன். பாய் பாய் அப்படின்னு இங்கிருந்து கிளம்பி போயிருச்சு. ஸோ வெளிய வந்து அடுத்த செகண்டே நெசு பிளான எக்ஸிக்யூட் பண்றாப்ல. ஸோ அந்த நெயில் ஷூட்டிங் கன்ன வச்சுக்கிட்டு எப்படியாவது ஷியோரிய அப்படியே அதே இடத்துல நிக்க வச்சிடலாமான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ரியூனஸ்கி வேகமா ஓடி வந்து கரெக்ட்டா அந்த ஷேடோவ அடிக்கலான்னு பார்க்குறாப்ல. பட் இவன் இந்த அடிக்கிறதுக்குள்ள அந்த ஷேடோ ரொம்ப வேகமா ஓடி போய்க்கிட்டு இருக்குதா, கரெக்ட்டா 2 பேருமே பக்கத்துல போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது தப்பிக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷின்பை அவன் சுடுறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அந்த ஷியோரிய புடிச்சுட்டான். மரியாதையா நீ தான கொன்னன்னு ஒத்துக்க. ஏன்னா உஷியோவ நீ தான கொன்ன அப்படின்னு சொல்லும்போது அவனோட கைய பிடிச்சு கடிக்குது பாருங்க. ஆனா அதே சமயத்துல ஷேடோவுல 3 ஆணி இறக்குன உடனே அவ்வளோதான் வெற்றி ஷின்பை. இதுக்கு மேல அது இங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா 3 ஆணிய எப்ப நம்ம ஷேடோவுல இறக்குறோமோ, அதுக்கு மேல அதால அசையவே முடியாது அப்படின்னு நெசு சொல்றாப்ல. பரவாயில்லையே இந்த பிளான்லாம் நீங்க வச்சிருந்தீங்களா? ஆனா இத நான் இப்படி புடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே அந்த பிளான் இல்லப்பா. இப்பதான் அந்த பிளான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லு, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீ தான் கொன்னையா? இங்க இருக்கிற ஷேடோஸுக்கு பாதி காரணம் நீதானா? உன்னால ஷேடோஸ கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்னு ஹிசுரு கேட்கும்போது, அது அப்படியே சிரிங்குது. நான் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன கொன்னுட்டு எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க வீட்டுக்கு போக தான் ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஷின்பை நீ எங்கள தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிற. இந்த இடத்துல ஷியோரி காணாம போனானா, அவளுக்கு பதிலா நான் இங்க வந்திருக்கிறேன்னா, அந்த பொண்ணு செத்துட்டா. அவளுக்கு பதிலா நான் இங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறேன். அது கூட உனக்கு புரியல. இல்லன்னா நீ எங்களோட ஷேடோவா மாறிரு. நீ என்னோட அண்ணனா வந்துரு அப்படின்னு சொல்லும்போதே, என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? மனுஷங்கள இருக்கிறவங்கள கொன்னுட்டு, அவங்கள ஷேடோ மாத்துனதுக்கு அப்புறம் இந்த மாரி வாழ்ந்து என்னதான் சாதிக்க போறீங்க நீங்க? இந்த மாரிலாம் நீங்க கொல்றத நெனச்சா எனக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனுமே அத கொல்றக்கூடாது அப்படின்னு அடக்க ஒடுக்கத்தோட கம்முனு இருக்கிறான். இல்லன்னா பையன் கொன்னு போட்டுருப்பான். இங்க பாரு ஷின்பை, தப்பா நெனச்சுக்காத. ஆனா நீயும் ஷேடோவா மாறி என்னோட அண்ணனா வந்துரு. ஏன்னா நாம எல்லாருமே ஒண்ணா ஷேடோ உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே, வாய மூடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு வாயத்த தொறந்தீன்னா, உன்ன நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இல்ல உன்னோட உஷியோ அவ செத்துட்டா. இதுக்கு மேல அவ திரும்ப உயிரோட வரமாட்டா. ஆனா நான் உன்னோட தங்கச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதா. இப்படி பேசுனீன்னா எனக்கு செம கோவம் வருது அப்படின்னு ஷின்பை கத்திக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல பேசுனா எதுவுமே வேஸ்ட்டா இருக்காது. இவன் கண்டிப்பா மாறிருவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹிசுரு சுத்தியில எடுத்து ஒரே போடு. அந்த ஷியோரி ஷேடோ அப்படியே செத்து போச்சு. ஸோ ஒரு அடி அடிச்சதுனால ஷேடோ அப்படியே காணாம போயிருச்சு. நீ எந்த அளவுக்கு ஷேடோஸ் கூட பேசுறியோ, அந்த அளவுக்கு அந்த ஷேடோஸ் எல்லாமே உன்ன மெஸ்மரைஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அது சொந்தத்துல ஒருத்தனாவே இருந்தாலும் சரி, அந்த ஷேடோஸ நீ கண்டிப்பா கொன்னே தான் ஆகணும். சொல்லப்போனா இனிமே நான் உன் கூட இருந்தா உனக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் உனக்கும் எனக்கும் தெரிய வேணாம். சரி இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அந்த மியோவோட ஷேடோ என்ன கொல்றதுக்கு வீட்டு பக்கம் வரும்னு நெனைக்கிறேன். அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு நைட்டு நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னா கரெக்ட்டா பிளான எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ இப்ப இங்க இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரியோனஸ்கேக்கு தெரிய வருது. ஆக்சுவலி ரியோனஸ்கே உன்னோட அந்த ஸ்பிலிட் பர்சனாலிட்டி பத்தி நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அடடா! நீங்க அக்காவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றாப்ல. ஆமா. உங்களுக்கு புக்ஸ் நெறைய எழுத வரும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் எழுத மாட்டேன். எங்க அக்கா மீனாகொட்ட தான் புக்ஸ் நெறைய எழுதுவா தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ரியோனஸ்கே. ஆமா ரியோனஸ்கே, உங்க அக்காவோட புக்கையும் ரொம்பவே விரும்பி படிப்பேன் தெரியுமா அப்படின்னு நெசு சொல்லும்போது, ஆமா எங்க அக்காவும் சொல்றது கொஞ்சம் கூச்சப்படுவா. பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நெனச்சுக்குவா அப்படின்னு ரியோனஸ்கே பேசும்போது ஒரே குத்து மறுபடியும் மீனாகொட்டா வெளிய வந்துட்டா. கூச்சப்படுற விஷயத்தெல்லாம் வெளிய எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? உள்ளேயே வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம ஹிசுரு பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்ப தான் தெரிய வருது. முடிய இப்படி உள்ள விரிச்சு கட்டினா
இவ ஒரு ஆம்பள மாரி. அதாவது இவளுக்குள்ள இருக்கிற ரியூனஸ்கே அப்படின்னு ஒரு கேரக்டர் வெளிய வரும். அண்ட் அதுக்கப்புறம் முடி இப்படி பப்பரப்பான்னு விரிச்சு போட்டுட்டா, அது கண்டிப்பா மறுபடியும் இவளோட பழைய ஒரு பொண்ணா மினகட்டாவா வந்துருமா? நல்லா பார்த்துக்க. நீ உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தராவே இருந்தாலும் சரி, அது ஷேடோ. அத நீ கொன்னே தான் ஆகணும் அப்படின்னு இங்க ரியூனஸ்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இப்ப நம்ம மினகட்டா தான் இருக்கிறா. ஸோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த 8 மணி ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அப்படின்னா நீ வீட்டுக்குள்ள போ. கண்டிப்பா அந்த மியோ வந்தோனே நாங்களும் இங்கேருந்து வெளிய போட்டு தள்ளிர்றோம் அப்படின்னு பக்கா பிளானிங்கோட இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்காதுன்னு பார்த்தா, கையில ரத்தக்கரையோட மியோ கையில கத்திய வச்சுக்கிட்டு இருக்கிறா. இவனுக்கு ஆச்சரியம். என்னடா இது அந்த ஷேடோ உள்ளயே வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் இல்ல. ஏன்னா இவ கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஐயோ! என்ன பண்றது தெரியலையே எனக்கு அழுகையே வருது அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கிற மியோ அப்படிங்கிறாங்க. இல்ல காலையில நீ ஒரு மாரி இருக்கிறீல்ல, அதனால தான் நான் உனக்கு சமைக்கலான்ட்டு இருந்தேன். ஆனா இந்த வெங்காயம் என்ன அழ வைக்குது அப்படின்னு அழுதுகிட்டே வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இருக்கிறா. எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற? உனக்காக நான் செஞ்சு தரேன் இரு அப்படிங்கிறாங்க. ஆனா உனக்கு ஓகேவா? ஏன்னா இப்ப நான் சமைச்சா தானே உனக்கு நல்லாருக்கும் அப்படின்னு கேட்கும்போதே, பரவால்ல விடு. இத நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவளோட ஷேடோவ மிதிச்சு, இவ ஷேடோ இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறான். சரி நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு அவளும் இங்கருந்து கிளம்பிட்டா. இப்ப எனக்கு எல்லாமே சரியா தான் இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாமே சரியா போய்க்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல மியாவும் ஷேடோவும் இல்ல. கண்டிப்பா இந்த இடத்துல நான் சமைச்சு முடிச்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நம்ம ஷின்பை சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்லா வயிறு கத்துற சத்தம் கேட்குது. அட மியோ! என்ன உனக்கு வயிறு இப்படியெல்லாம் கத்துது? உங்க அக்காளுது இப்படித்தான் கத்துதுன்னு தெரியுமா? அப்படின்னு அவனும் ஆச்சரியமா திரும்பி பார்க்கும்போது, கறி ரெடி ஆயிருச்சா? அப்படின்னு பக்கத்திலேயே நம்ம உஷியோ நின்னுகிட்டு இருக்கிறா. இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஐய்யய்யோ! என்னது இங்க நின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் கத்தம்போது, எபிசோட் முடிக்கப்பட்டது.